இலக்கியத்தில் அறம் என்கின்ற இந்த பாடத்திலே சங்கத் தமிழர்கள் பொருள் ஈட்டினார்கள், அறம் செய்து இன்புற்றார்கள், இல் வாழ்க்கையையே அற வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர். சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர். சங்க காலம் என்பது ஒரு பொற்காலம். ஏனென்று சொன்னால் அங்கே சமயங்கள் மதங்கள் எல்லாம் கிடையாது. தமிழர்களுக்கு மதம் என்ற ஒன்றே கிடையாது. இயற்கையை வழிபட்டான், இயற்கையோடு வாழ்ந்தான். அந்த சங்க காலத்திற்கு பிறகு நீங்கள் சங்க காலத்திற்கு பிறகு வந்தீர்கள் என்று சொன்னால் சமயம் சார்ந்த இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற போது 8 தொகை 10 பாட்டு உங்களுக்கு தெரியும். நற்றிணை, குறுந்தகை, ஐங்குறுநூறு, அதேபோல் திருமுருகாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, இப்படிப்பட்ட 18 நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 8 தொகையும் 10 பாட்டும் இதுதான் சங்க இலக்கியங்கள். இது 14 மேற்கணக்கு நூல்கள் என்றும், அதற்கு பிறகு வந்தவை 14 கீழ்கணக்கு நூல்கள் அல்லது அற இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள். இந்த சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் சமயம் சார்ந்தவை. ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்திருந்த காரணத்தினால்தான் அந்த சங்கத் தமிழர் வாழ்வியல் என்பது சமய கலப்பில்லாத ஒரு தூய்மையான வாழ்வு. எந்த சமயத்தையும் அவர்கள் ஆதரித்ததாக வரலாறு இல்லை. சும்மா ஒரு சில பேர் அப்படி இப்படி சொல்லுவாங்களே ஒழிய முழுக்க யாராலும் நிரூபிக்க முடியாது. சங்கத் தமிழர் வாழ்வு சமய கலப்பில்லாத ஒரு வாழ்வாக இருந்திருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, அறநெறிகளை பற்றி ஒவ்வொரு அறத்தையும் அறம் செய்வதில் வணிக நோக்கம் கொள்ளாமை, போர் அரசியல் அறம், போர் அறம், கொடை அறம், உதவி அறம், வாய்மை அறம் ஆகிய அறங்களை எல்லாம் மாணவர்களாகி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த பாடத்தினுடைய முதன்மையோ நோக்கமாக இருக்கிறது. ஆகவே சங்கத் தமிழர்கள் எப்படியெல்லாம் நேர்மையாக அறநெறியில் பொருளீட்டு இன்பமாக வாழ்ந்து இந்த பிறருக்கும் உதவி செய்து இந்த சமூகத்துக்கும் தன்னாலான பங்களிப்பை செய்தார்களோ, அதுபோல இளைய சமுதாயமாகிய நாளைய தலைவர்களாகிய இன்றைய மாணவர்கள் நீங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள் காட்டக்கூடிய அறங்கள் எல்லாம் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தனி மனிதன், தனியானவன் அல்ல. மனிதன் என்பவன் தனியானவன் அல்ல, அவன் இந்த சமூகத்தினுடைய அங்கம். நான் சொன்னது போல மனிதர்கள் சேர்ந்து சமூகமாக மாறுகிறார்கள். இந்த சமூகத்திலிருந்து தனித்து வருகின்ற போது, ஒருவன் தனியாக வருகின்ற போது அவன் தனி மனிதன். இந்த தனி மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற போது அது சமூகமாக மாறுகிறது. சமூகத்துக்குள்ளே அவனுக்குள்ளே சமூகம் என்கின்ற நிலையில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதன் எல்லாரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கெல்லாம் தன்னை இணைத்து கொள்கிறானோ அவ்வளவு அவனுடைய மகிழ்ச்சி பெறுகிறது. இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்தையும் ஊடுருவி செல்லும் பொது விதியான அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும். மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அறத்தை ஏற்க வேண்டும். அறநெறிகளை தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால்தான் இந்த சமூகத்தில் அவன் ஒரு நிலையான இடத்தை பெறுவான். இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கென்ன, நான் மட்டும் வாழ்வேன், என் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நான் மட்டுமே வாழ்வேன், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் உண்டு, என் தொழில் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு என்று சுயநலமாக வாழாமல் இந்த சமூகத்தை ஊடுருவி பார்க்க வேண்டும். எங்கே தவறு நடக்கிறது, எங்கே துன்பம் இருக்கிறது, ஏன், எதற்கு என்ற கேள்வியை நீங்கள் இந்த சமூகத்துக்குள் பாய்க்கின்ற போது இந்த சமூகம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலனை தரும். நம்பி இருங்கள். மகாத்மா காந்தி என்று தனியாக ஒதுங்கி சென்றிருப்பார் என்று சொன்னால் இந்த தேசம் விடுதலை பெற்றிருக்குமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கென்ன என்று இருந்திருந்தால் இந்த இந்தியாவுக்கு வரலாறு இருந்திருக்குமா? அதே போல என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆண்ட மன்னர்கள் கூட அந்த மாமன்னர்களை எல்லாம் இன்றைக்கு பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழன் என்கின்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஒரு சில பேர் நாம் தமிழர்கள் செய்த நல்ல கொடைகள், நல்ல அறங்களை எல்லாம் வெளியில் சொல்லாமல் வைத்திருக்கிறார்கள். அதுவல்ல, தமிழர்கள் கொடையிலும் அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் உலகிற்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. 6ஆம் அறிவு திரைப்படம் உங்களுக்கு காண்பித்ததே போதி தர்மர். அந்த போதி தர்மரே நம்ம தமிழர் தான்.
அந்த அளவுக்கு தமிழன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கிறான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறத்தை உடையவர்களாக, அறத்தை கடைபிடிப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். சங்க காலம் என்பது இப்போ 8 தொகையும் 10 பாட்டும். அதற்கு பிறகு வந்தது 14 கீழ்கணக்கு நூல்கள். அதாவது நாலடியார், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், ஏலாதி, திருகடுகம், இப்படியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஒரு 18 நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். அதையெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலம் அறநெறி காலம். அறங்கள் சமயம் சார்ந்தவையாக இருந்தது. இந்த இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை எல்லாம் ஆராய்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அதில் சமயங்கள் இருக்கும். சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் சங்க இலக்கிய சங்ககால அறங்கள் மட்டும்தான் எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று சொன்னால் சமய கலப்பில்லாமல் இருக்கும். அறம் தூய்மையான அறமாக இருக்கும். ஒரு அறிஞன் அழகாக சொல்லுகிறான் பாருங்க. எட்வின் அர்னால்டு என்கின்ற ஒரு திறனாய்வாளர் சொல்லுகிறார், கவிதை என்பது வாழ்க்கையின் திறனாய்வு. சும்மா எல்லாரும் கவிதை எழுதி விடுவானா? நானும் எழுதிடுவேன், நீங்கள் எழுதிடுவீங்க. ஏன்னா கவிதை எழுதுறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதை நுணுகி ஆராய்ந்து உள்ளார்த்தமாக போகக்கூடியவன் தான் உலகத்தில் நின்று கொடுப்பான். அப்படி உள்ளார்ந்தமாக தன் வாழ்வியலை இந்த சமூகத்திற்கு உள்ளீடாக கொண்டு வந்து கவிதை எழுதியவர்கள் அத்தனை பேருமே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் அர்னால்டு என்கின்ற திறனாய்வாளர் சொல்லுகிறார், கவிதை என்பது வாழ்க்கையின் திறனாய்வு என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் தான் சங்க காலத்தில் இருந்து உருவான அந்த சங்க இலக்கியங்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறங்களே, நல்ல நல்ல கருத்துக்களே, நல்ல நல்ல அறங்களே என்ன செய்யுங்கன்ன சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றிருக்கிறது. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. இந்த இந்து மதம் சொல்லுகிறது, கர்ணன் என்பவன் இந்து மதத்தைச் சேர்ந்தவன். இயேசு பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள், 2 மீன்களை 5 மீன்களை 5000 பேருக்கு கொடுத்தார், பகிர்ந்து கொடுத்தார். இது சமயம் சார்ந்தது. ஆனால் சங்க இலக்கியங்கள் அப்படி அல்ல, சமய கலப்பற்றவை, சமய கலப்பில்லாமல் தூய்மையானவை என்பதற்கு எள்ளளவும் ஐயமில்லை. பாருங்க, அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும், அறம் செய்தல், உதவி செய்தல் அப்படின்னு சொல்லி நம்ம உதவி செய்கிறோம். அந்த செய்கிறனால சிலவங்க என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு நமக்கு ஏதாவது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி. அதுக்கு அர்த்தம் வேறு இருந்தாலும், பிறருக்கு கொடுத்தா நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கடவுள் உதவி செய்வார். இது அல்ல. சங்க காலம் சங்க தமிழர்கள் இப்படி வாழவில்லை என்பதை எவ்வளவு அழகாக பதிவு செய்கிறார்கள் பாருங்க. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என கூறப்பட்டது. அதைத்தான் எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று புறநானூற்று பதிவு செய்கிறது என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் அண்டிரன் பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. என் அன்பு மாணவ செல்வங்களே, எந்த ஒரு பிரதிபலனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயன் கருதாமல் செய்கின்ற ஒரு உதவியைப் போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு கொடுப்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். பைபிள் சொல்வதை போல வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்ற கருத்தைத்தான் எங்கள் சங்க புலவன் பைபிளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாதிருக்கட்டும். நீ கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது, பயன் நோக்கி கொடுக்கக்கூடாது என்பதை பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்து அரசியல் கூட அறம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அரசியல் என்று சொன்னாலே அரசனை சுற்றி நிகழ்கின்ற நிகழ்வுகளைத்தான் சொல்லும். சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. ஏன்னா அரசியல்னு வந்தாலே அரசன், அமைச்சர்கள் இவங்கள தான் சேரும். அதில் மக்கள் 2வது தான் வருவாங்க, உள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அரசன் தான் அதிகாரம், மற்ற எல்லாரும் குடிமக்கள்லாம் பாவம்.
இந்த அரசனை முதன்மைப்படுத்தியதாகத்தான் அரசியல் அறம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அறநெறி முதற்றே அரசின் குற்றம். எப்பா நீ ஆட்சி செலுத்தியன்னா அறநெறியில் ஆட்சி செலுத்து. அறநெறி பிழையா திறநெறி மன்னர். அறநெறியில் பிழை வராமல் நேர்மையான வழியில் நல்நெறியில் நின்று ஆட்சி செலுத்துவதுதான் அரசனுக்கு நெறி, மன்னனுக்கு அழகு என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்றாக்குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. என் அன்பு மாணவ செல்வங்களே, செங்கோல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்களுக்கு ஒரு மண்ணினுடைய ஆட்சியில் மக்கள் வளமாக மன நிறைவாக மகிழ்வாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது செங்கோல் ஆட்சி. மக்களை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்து அவர்களுடைய வாழ்வியலை இல்லாமல் ஆக்குவது கொடுங்கோல் ஆட்சி. ஆகவே கொடுங்கோலர்களாக அல்ல மன்னர்கள், அரசியலில் செங்கோல் தன்மையுடையவர்களாக நேரிய ஆட்சி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டும்? சும்மா வந்துருமா செங்கோல் ஆட்சி? உணவனப்படுவது, நீங்கள் போன வருஷம் படித்த பாட்டு தான். உணவன புண்டி முதற்றே உணவின் பண்டம், உணவனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலத்தையும் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் எவன் ஒருவன் பெருக்குகிறானோ அவனுடைய நாட்டிலே பொருளாதார வளம் ஏற்படும், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அந்த மக்களுடைய வாழ்வியல் மேம்பட்டதாக இருக்கும். அதைத்தான் அன்றைக்கு புலவர்கள் அமைச்சர்கள் பக்கத்தில் இருந்தவனுக்கு மன்னனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மன்னனும் அந்த சொல்லை கேட்டு அவன் நல்லாட்சி நடத்தினான். எப்படி பாருங்க, நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு வெறுக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். யாரு? இந்த மன்னன். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன் பொதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். என்ன செய்கிறாரு? அமைச்சர்கள், அவனுக்கு உதவி செய்வதற்கு அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. எப்படி? நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்கின்ற ஒரு நூல் ஒரு அமைச்சருக்கு என்னெல்லாம் பண்பு கொடுத்துருக்கு பாருங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று மதுரை காஞ்சி என்கின்ற ஒரு அற்புதமான நூல் சொல்லுகிறார். ஒரு அமைச்சர் சும்மா போய் இருக்கக்கூடாது, மங்குனி அமைச்சராக இருக்கக்கூடாது, நல்ல அமைச்சராக இருக்க வேண்டும். மக்களுக்காகவே எப்பொழுதும் மக்கள் சிந்தனையே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்பது போல மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய நல்ல அமைச்சர்கள் இருக்க வேண்டும். அது இன்றைய வாழ்விலே நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியான ஒன்றுதான். தன் மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவர்கள். மக்கள் நலன்தான், எல்லாரும் மக்களுக்காக தான் உழைக்கிறார்கள். எல்லா மன்னர்கள் எல்லா அமைச்சர்களும் மக்களுக்காகவே உழைக்கிறார்கள். யார் பெத்த மக்களுக்கு என்றுதான் கேள்விக்குறி. தன் மக்களுக்காக உழைப்பதல்ல, தன் நாட்டு மக்கள் அனைவருக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். செம்மை சான்ற காவிதி மாக்கள், செம்மை சார்ந்த காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். இதில் 1 மார்க் வினாக்கள் வரலாம். ஆகவே அதனால் இதை அடிக்கோடிட்டு படித்துக் கொள்ளுங்கள் என் அன்பு மாணவ செல்வங்களே. இப்படிப்பட்ட அறநெறி தவறாமல் நீர்வளம் நிலவளம் பெருக்கி பொருளாதார வளம் மிக்கவர்களாக மக்களை மாற்றுகின்ற நல்ல அரசர்கள் அரசியலில் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். அதுபோல அது மட்டுமல்ல, அறங்கூர் அவயம். அறத்தை கூறுகின்ற அவயம் என்று சொன்னால் ஒரு இடம், மன்றம், ஒரு 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 பொது ஒரு முக்கியமான ஒரு தனி இடம். எல்லா இடத்துலையும் சண்டை தீர்ப்பு சொல்ல முடியாது. கோர்ட்டுன்னு வச்சுடுங்க, நீதிமன்றம்னு வச்சுக்கிடுங்களா. இன்றைக்கு நீதிமன்றம் இருப்பது போல் அன்றைக்கு அறங்கூர் அவயம் இருந்திருக்கிறது. இன்று அன்று அப்படி இல்லை, நிதி கொடுத்தா நீதி பெற முடியாது. இன்றைக்கு மாறிட்டு நீதி என்பது நிதியை எவ்வளோ தூரம் யார் கூட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீதி கிடைச்சிடலாமா இருக்கும். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அறங்கூர் அவயம் அந்த துலாக்கூலை போல தராசு தட்டை போல ஆட அசைய செய்ய
கண்டுபிடிச்சிருவான். பேசுகிறத வச்சு என்ன செஞ்சிருவான், எவன் தப்பு பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிருவான். சாலமோன் பைபிளிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். சாலமோன் ஞானத்திலே நிறைந்தவனாக இருந்திருக்கிறான். காரணம், 2 பெற்றோர், 2 பேருக்குமே கை குழந்தை. ஒரு பெற்றோர் தன் குழந்தை இறந்து விட்டது. அவள் பார்க்கிறாள், தன் குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தையை தூக்கி நல்லா இருக்க குழந்தையை எடுத்துக்கிட்டு இந்த செத்த குழந்தையை போட்டுறா. 2 பேரும் எழும்புறாங்க. இவள் பார்க்குறா, இது என் குழந்தை அல்ல, அதுதான் என் குழந்தை என்று சொல்லுகிறாள். தீர்ப்பு சாலமோன், வழக்கு சாலமோனுடைய மன்றத்திற்கு போகிறது. சாலமோன் 2 பேரையும் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும் சொன்னான். அந்த குழந்தைய 2 பேருமே உங்களுக்குள்ளேன்னு சொல்கிறீங்க, 2ஐயும் வெட்டி பாதி பாதி கொடுத்துருட்டான். தீர்ப்பு சொல்லிட்டான். சாலமோன் மன்னன் சொன்ன தீர்ப்பை இறந்து போன குழந்தையின் தாய் ஏற்றுக்கொண்டாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், ஏற்கனவே என் குழந்தை செத்து போயிட்டு உன் குழந்தையும் சாவணும். ஆனால் நல்ல தாய் சொன்னா, ஐயா வேண்டாம் ஐயா, என் குழந்தை அவகிட்ட வளர்ந்தாலும் உயிரோடு வளரட்டும் என்று சொன்னாள். குழந்தைய கையில் விடுமான்ட்டால் தான் தீர்ப்பு, ஞானம் நிறைந்த தீர்ப்பு. இப்படிப்பட்ட அறங்கூர் அவயங்கள் நிறைந்ததாக மதுரையும் உறையூரும் இருந்திருக்கிறது. அறங்கூர் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறங்கூர் அவயம் பற்றி அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. உறையூரில் இருந்த அற அவையும் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. துலாக்கோல் போல நடுநிலை மிக்கதாக இருக்க வேண்டும். உறையூரிலும் மதுரையிலும் அறங்கூர் அவயம் இருந்ததை இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. அழிந்து போன இலக்கியங்கள், கடலுக்குள் மாய்ந்து போன இலக்கியங்கள் எண்ணற்றன இருக்கிறது. அது அத்தனையும் நாம் தோண்டி பார்த்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு அறங்கூர் அவயம் இருந்திருக்கும். ஒரு மன்னன்கிட்ட மட்டுமா இருந்திருக்கும் நாட்டை ஆட்சி செஞ்சவனுக்கு? இல்லவே இல்லை. அந்த ஒரு மன்னன் ஒவ்வொரு ஊருக்கும் அறங்கூர் அவயம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நீதி விசாரணை செய்வதில் தமிழர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். போர் அறம். இந்த போர் அறத்தை சொல்லுகின்ற போது என் அன்பு மாணவ செல்வங்களே, ஒரு சின்ன கருத்தை உங்களிடம் பதிவு செய்கிறேன். தமிழர்கள் என்றால் இளக்காரமாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழெல்லாம் ஒரு மொழியா? வேண்டாம், படிக்காண்டாம். தமிழன் என்றால் பெரியவனா? தமிழருக்கு என்ன இருக்கிறது? அடிமையாக வாழ்ந்திருக்கிறான். என் அன்பு மாணவ செல்வங்களே, 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ராஜராஜ சோழன், தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயிலை கட்டிய அந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறு உங்களிடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, அந்த ராஜராஜ சோழன், அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன், இவர்களெல்லாம் 90,000 யானைகளையும் 5 லட்சம் குதிரைகளையும் வைத்திருந்தார்களாம். எவ்வளவு பெரிய படை! சொரிவங்கு படை இல்லை, பெரும் படை, யானைப்படை. இங்கிருந்து தெற்காசியா முழுவதையும், சவுத் ஏசியா முழுவதையும், சீனாவில் இருந்து பாகிஸ்தானில் தொடங்கி மியான்மர், சிங்கப்பூர், தாய்லாந்து என்று அந்த கிழக்காசிய நாடுகள் முழுவதையும் வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் மன்னனாக ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எப்படி சொல்லித்தரப்படுகிறது? வரலாற்றிலே மாமன்னர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார் என்று கேட்டால், மாமன்னர் அலெக்சாண்டர், மாமன்னர் நெப்போலியன், மாமன்னர் சங்கிஸ்கான் என்று இவர்கள் அத்தனை பேருமே ஒரு 5-6 நாடுகளை தான் கைப்பற்றினார்கள். என் அன்பு மாணவ செல்வங்களே, உண்மையிலேயே இந்த தெற்காசியா முழுவதையும் அடிமைப்படுத்தி அல்ல, தமிழர்கள் யாரையும் அடிமையாக நினைத்தது கிடையாது, அடிமைப்படுத்தியதும் கிடையாது. அவர்களை மாண்புடன் நடத்தினார்கள். மாண்புடன் இந்த நாடுகளை எல்லாம், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, ஜாவா, எல்லா நாடுகளையும் இந்த ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் வெற்றி கொள்ளுகிறார்கள். இலங்கையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறான். அந்த காலத்திலே 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் நம்மகிட்டெல்லாம் தர்மடி வாங்கின ஆட்கள் ராஜராஜ சோழன்கிட்ட, ராஜேந்திர சோழன்கிட்டையும். இந்த இலங்கையெல்லாம் அடித்து வீழ்த்தி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள அடிமையாக்கலை, ஒரு நினைவு தூவியை மட்டும் கெட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? நீனே ஆட்சி செலுத்துடா, எனக்கு அடிமையாக கூட நீ ரூபா தரான்டா, என்கிட்ட பணிஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவங்களையே மாண்புடன் நடத்துனாங்க. மன்னர்களாக வச்சுட்டு வந்தாங்க. அவன் என்ன பண்ணான்? நம்ம திரும்புகிறோம்னா அதை உடச்சி போட்டான்.
அந்த நினைவு ஸ்தூபியை உடைச்சி போட்டான். நிறைய கடலுக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் இந்த அரசாங்கம் என்ன செய்ய மாட்டேங்குது, கடலுக்குள் இங்கே இருந்து கன்னியாகுமரியிலிருந்து 147 கிலோமீட்டருக்கு வரை உள்ள ஒரு பெரும் நிலப்பகுதி, அரண்மனைகளும் வீடுகளும் மக்கள் வாழ்ந்த இருக்கைகளும் அங்கே இருக்கிறது. அந்த சேட்டலைட் மூலமாக எடுத்த இதில் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதாமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர் அறம் என்று சொல்லுகின்ற போது நமக்கு வருகின்ற முதல் இது இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். என் அன்பு மாணவ செல்வங்கள், எவ்வளவோ காலகட்டத்திலே இந்த நாடுகளை எல்லாம், வெளிநாடுகளிலிருந்து தெற்காசியாவிலிருந்து வருகின்ற அத்தனை பேருமே இந்த ராஜராஜ சோழனுடைய புண்ணிய பூமியாம் தஞ்சாவூருக்கு வந்து, சிங்கப்பூர் மன்னர், சிங்கப்பூர் அமைச்சர் இந்தியாவுக்கு வருகிறார். இங்கே இவர்கள் உங்கள் நாட்டினுடைய சிறப்பை எல்லாம் சுற்றி காட்டுங்கள் என்று சொன்னபோது இவர்கள் நேரு சமாதி, காந்தி சமாதி, இந்திரா காந்தி சமாதி, செங்கோட்டை எல்லாம் கொண்டு காட்டினார்களாம். அவன் கேட்டானாம், ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் வாழ்ந்த இடம் எங்கே என்று கேட்டானாம். அவரை இந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும். நேராக தஞ்சைக்கு கூற்று வந்து தஞ்சை பெரிய கோயிலை காட்டியிருக்கிறார்கள். அங்கே ராஜராஜ சோழனை வணங்கிவிட்டு அந்த நிலத்தினுடைய ஒரு மண்ணை எடுத்து தன்னுடைய பையிலை வைத்து கொண்டாராம். ஏனென்று கேட்டதற்கு, ஒரு மாவீரனுடைய மண் இந்த மண், இந்த மாவீரனுடைய மண்ணை என்னுடைய மண்ணோடு கலக்கின்ற போது என் மண் வீரம் நிறைந்ததாக மாறும் என்று அந்த அமைச்சர் சொன்னாராம். எவ்வளவு இருட்டடிப்பு செஞ்சுருக்கான் பாருங்க. தமிழனுடைய வரலாற்றை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கான் பாருங்க. தமிழுடைய வரலாறு வெளியே தெரியவே கூடாது என்பதற்காக எப்படி இல்லாமல் பண்ணியிருக்கிறா. இன்னும் காலம் இருக்கிறது, நாள் ஒன்று வரும், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அமைகின்ற காலத்தில் தமிழருடைய வீரம், கல்வி, கொடை, ஆயக்கலைகள் 64 மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும், நல்லாட்சி மலரும். இந்த போர் அறத்தை பற்றி சொல்லுகின்ற போது தமிழர்கள் போரிலும் அறநெறியை கடைபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போர் அறம் என்பது வீரமுற்றோர், புறமுதுகிட்டோர், சிறோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. பாருங்க, யாரெல்லாம் பாருங்க, வீரமற்றோர், புறமிதுகிட்டோர், சிறார், முதியோர், இவங்களை எதிர்த்து போர் செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாத ஆகியோருக்கு போரின் கொடுமையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கணும். அவங்க அந்த போர் நடக்கிற பக்கமே அவங்கள வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எவ்வளவு இருந்திருக்கான் பாருங்க. வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். எரியார், எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லார் என்று புறநானூற்று பாடலிலே ஆவூர் மூலங்கிழார் என்ற புலவர் சொல்லுகிறார். இது மட்டுமா? கொடை கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் தமிழன். சங்க தமிழர்கள் தனக்கென்று எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் வந்தவருக்கு வாரி வாரி வழங்கினான். நீங்கள் விருந்தோம்பலில் படிச்சிருப்பீங்க. இரவில் கதவை அடைப்பதற்கு முன்னாடி கூட என்ன செய்யறான், யாராவது இருக்கிறீங்களா, தலைவி விருந்தினர் வந்துட்டாங்க, தலைவிட்ட இல்லை, அவள் அங்கே நெல் விதைப்பதற்காக வைத்திருந்த நெல்லை குற்றி உணவு பரிமாறுகிறாள். முதல் நாள் வந்து விட்டான், சிறிய யாழை வைக்கிறான், உடை வாளை வைக்கிறான், மறுநாள் உடை வாளை வைக்கிறான். எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க கொடையில். இதை விட ஒரு பதிவு இந்த உலகத்தில் எந்த இலக்கியத்திலேயாவது இருக்குமான்னு கேட்டால், என் அன்பு மாணவ செல்வங்களே, இல்லை என்ற பதில்தான் நம் முன்னால் வருமே ஒழிய, அப்படி அரசர்கள் மட்டும்தான் கொடுத்தாங்கல்ல, பாவப்பட்டவனும் கொடுத்துருக்கிறான். புறநானூற்று தலைவி பாருங்க, செல்வத்து பயனே ஈதல், அதை தான் அழகாக சொல்லுகிறார் பாருங்க. வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி. தன்னலம் மறக்கணும்பா. அவ்வளோ அழகாக சொல்கிறாமங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பு நப்பலவே. இந்த உலகத்தில் செல்வம் என்று நீ எடுத்து தனியாக வச்சுக்கிறாதடா. அதை என்ன செய்யுது? செல்வத்து பயன். உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கடவுள் உனக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார், நீ ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிற, மிகச்சிறந்த உழைப்பாளியாக உழைத்து செல்வந்தனாகிட்ட. அதுக்கு பயன் என்ன தெரியுமா? ஈதல், பிறருக்கு கொடுத்தல். இல்லை நான் ஒத்தையில் தான் சாப்பிடுவேன்னா பொலஞ்சு வருவராஸ்கள் அப்படி சொன்னவங்கெல்லாம்
கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள, தங்க பஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் போக போகிறான். உலகத்தில் கொடுத்தவன் பெரியவன், இவன் கொடுத்தான் என்ற செய்தி உலகம் கேட்டதாக நாலடியார் சொல்லும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறது பைபிள். இங்கே பாருங்கம்மா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று புறநானூற்றிலே மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கொடையின் சிறப்பால் தமிழகத்தில் மட்டும்தான் 7 வள்ளல்கள் பழந்தமிழகத்திலே இருந்திருக்கிறார்கள். பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகின்ற ஒரு இது 7 பேர்: பாரி, திருமுடி காரி, வல்வில் ஓரி, பேகன், அதியன், ஆய் அண்டிரன், நள்ளி என்று சொல்லப்படுகின்ற 7 வள்ளல்கள். 7 வள்ளல்கள். இந்த 7 வள்ளல்களுடைய சிறப்பை சிறுபானாற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனாருடைய பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆற்றுப்படை இலக்கியங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். திருமுருக ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். பொருணர் ஆற்றுப்படை என்று ஆற்றுப்படை நூல்கள் அத்தனையுமே கொடைத்தன்மையை சொல்லுகின்ற பதிவாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த கொடையை பற்றி தான் சொல்லு, கொடை இலக்கியங்களாகவே இருந்திருக்கிறது. 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது. புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. புறநானூற்றில் நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்த கொடைப்பண்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதுபோல் 10 நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் சேர மன்னர்களுடைய 10 பேருடைய, அதில் 8 தான் கிடைத்திருக்கிறது. 8 மன்னர்களுடைய கொடை சிறப்பை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அரியன என்று கருதாது தயங்காது கொடுத்தலும், ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. ஐயோ நான் கொடுக்குறேனே, என் செல்வம் குறைஞ்சிருமே, ஐயோ நான் கொடுக்குறேனால எனக்கு என்ன லாபம், இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. கொடுக்காமல் வருந்தாமல் கொடுக்க வேண்டும். ஐயோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டோம், அடுத்து ஒரு 25,000 ரூபா கொடுத்துட்டோம், ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உதவி செஞ்சிட்டோம், ஐயோ நமக்கு பணம் போயிட்டே இல்லை. கொடுக்கப்படும், உங்களுக்கு கிடைக்கும். இவர் கொடுத்தார் என்ற செய்தி வரலாற்றிலே எழுதி வைக்கப்படும். என் அன்பு மாணவ செல்வங்களை, வருந்தாமல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பிணி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். இந்த வள்ளல்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காம பாருங்க, இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பிணி மருத்துவன் என்றெல்லாம் இந்த வள்ளல்கள் பாராட்டப்பட்டார்கள். பாருங்க, ரொம்ப அழகு. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல், 2 மதிப்பெண்ணில் வரும், ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க, இதை குறித்து வச்சுக்கிடுங்க. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்ல, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்சில்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட பாராட்டு மலைகளை எல்லாம் கொண்டதாக புற இலக்கியங்கள் இருந்திருக்கிறது. புற இலக்கியங்கள் மட்டுமல்ல, அக இலக்கியங்களிலும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஈயாமை இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. நம்மகிட்ட ஐயா பசிக்கிறது, ஐயா ஏதாவது உதவி செய்கள் என்று ஒருவன் கேட்கிறான் என்று சொன்னால், அச்சாச்சப்போ நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் செத்து போகிறது, அதை விட செத்து போகிறது மேலேன்னு சொல்கிறார். கலித்தொகை சொல்லுகிறார். ஈயாமை பெரும் தப்பு, ஈயாது வாழ்தலை விட செத்து போகிற உயிரை விட்டுறது மேலுன்னு சொல்லி கலித்தொகை சொல்லுகிறது. வள்ளல்கள் மட்டுமன்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது.
தான் பெற்றதை பிறருக்கு விளங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருஞ்சித்திரனார் என்கின்ற புலவர் தனக்கு கிடைத்த செல்வத்தை மனைவிட்டு சொல்கிறார், எம்மா நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடு, உறவினருக்கு கொடு, பக்கத்து வீட்டில் இருக்கவனுக்கு கொடு, தெருவில் இருக்கவனுக்கு கொடு, எல்லாருக்கும் கொடு என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். என் அன்பு மாணவ செல்வங்களே, தான் பெற்றதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். தான் கொற்றதை பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற ஒரு பேருள்ளம் படைத்தவர்களாக யார் இருந்திருக்கிறார்? இந்த புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்தது உதவி செய்தல். உதவி செய்தல், இந்த உதவி செய்தல் அப்படின்னு சொல்லுகின்ற போது உங்களுக்கு வருகின்ற ஒரு செய்தி பாருங்க. இந்த உதவி ஆண்மை, உதவி வரைத்தன்று உதவி உதவி என்று வள்ளுவர் சொல்லுவார். உதவியை பெருமையை உதவி கொடுங்க. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவி ஆண்மை என்று குறிப்பிடுகிறார். தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கிறான் எனலாம். அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும். அன்பு காட்ட முடியும் என்று சொன்னால், உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அன்பு உள்ளம் வேண்டும். ஒருத்தன் கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு மனசில் என்ன செய்யணும்? அது பிறப்பிலே வரணும். சங்க இலக்கியங்கள் எல்லாம் அதைத்தான் பதிவு செய்யுது. கொடுக்கணும், கொடை கொடுக்கணும், பிறருக்கு உதவி செய்யணுங்கிறது இன்றைக்கு நேரத்துக்கு சொல்லி வருவது அல்ல, அது பிறக்கும் போதே வரணும், பிறப்பிலே வரணும். கர்ணனை பற்றி சொல்லுகின்ற போது கர்ணன் குழந்தையாக இருக்கிறான். அவன் உடம்பிலே கவச குண்டலமும் காதிலே கவசம் குண்டலம் காதில் ஒரு செயின் இருக்குது. அவன் பிறக்கும்போதே அவனுக்கு வந்துச்சு. மேலே தேவர்கள் போகிறாங்க, அவன் பார்க்குறான். தேவர்கள் இந்த குழந்தையை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை பார்க்கறத மட்டும் ஏதோ கேட்குறாங்க போல இருக்குன்னு கழுத்தில் கிடந்து எடுத்து தூக்கி போட்டான். அந்தளவுக்கு அது பிறப்பிலே வரும். கொடைத்தன்மை என்பது அவன் பிறப்பிலே வரக்கூடியது, புதுசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதைத்தான் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. பிறர் நேயம், பிறர் நேயம் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. பிறர் நேயம் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று கலித்தொகை சொல்லுகிறார். என் அன்பு மாணவ செல்வங்களே, எப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். அது மட்டுமல்ல, உண்மையான செல்வம் எது என்பதை நற்றினை சொல்லுகிறது பாருங்கள். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் பொன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று நற்றினை சொல்லுகிறது. உறவினர் கெட, அது மட்டுமல்ல பாருங்க, உறவினர் கெட, உறவினர் கெட்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறான். இந்த உறவினர் சொந்தக்காரமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவன் மட்டும் வசதியாக இருக்கிறான், ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வசதியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, நமக்கு இதுதான் வாய்ப்பு என்று அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே என்ன தெரியுமா? உறவினர் கெட்டு போய் நீ மட்டும் தனியாக இருந்தேனா சீக்கிரம் நீனும் கெட்டு போயிடுவேன் என்று நான் சொல்லவில்லை, பாலை பாடிய பெருங்கடுங்கோ சொல்லுகிறான். இதனால்தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன். எனக்கு போதும்பா, இந்த எண்ணம் யாருக்குமே வராது, இந்த எண்ணம் யாருக்குமே வராது. எனக்கு போதும் என்கின்ற நிறைவு எவனுக்கு வருகிறதோ அவன் செல்வந்தன். நான் எப்படின்னு பார்த்தா யாருமே செல்வந்தர்களாக இருப்பது மிகவும் குறைவு. இதை நாங்கள் சொல்லவில்லை, சீன நாட்டு தவோவியம் சொல்லுகிறது. உடல் உறுப்புகள் ஒன்றுக்கென்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்து கொண்டால் என்ன ஆவது? இறப்பை உணவை அப்படியே தானே வைத்து கொண்டால் என்ன ஆவது? பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும்பாவி கட்டுவது சங்க காலத்தில் இல்லை. சங்க காலத்தில் அப்படி தனக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்றுதான் பாடியிருக்கிறான். உண்டாலம் இவ்வுலகம் இந்திர ரமிழ்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இளரே தமக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென, தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவன் தான் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்று புறநானூற்றிலே கடலுள் வாய்ந்த இளம்பெரும் எழுதி பதிவு செய்கிறான். அடுத்த அறமாக வாய்மை சொல்லுகிறது. வாய்மை ஒரு சிறந்த அறம்.
அதை தான் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படு வரியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. நாக்கு மட்டுமல்ல, நாக்கு ஒரு அதிசய திறவுகோல். இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான். மெய் பேசும் நா மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நா மனிதனை தாழ்த்துகிறது. நீ உண்மையே பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தாய் என்று சொன்னால் அந்த மனுஷன் எது சொன்னாலும் உண்மையதான்டா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி உன்னை பெருமைப்படுத்துவார்கள். நீ பொய் பேசிக்கிட்டே இருந்தா அண்டை புடின்னு ஆரம்பம் சொல்கிறவங்களும் பொய்யாக தான் இருக்கும், நீ உண்மை பேசினாலும் பொய் தான் சொல்லுவான். ஆகவே ஒரு மனிதனை உயர்த்துவதும் நாவே. மெய் பேசும் நா உயர்வடையும், பொய் பேசும் நா தாழ்வடையும். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. இதற்கு மாறாக பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது. நிலம் புடைபெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது. வாய்மையை பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள் புலப்படுத்துகின்றன. பொய்ச்சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொய்ச்சான்று கூறாதே என்று பைபிளும் சொல்லுகிறது. பொய் சான்று கூறாதே, பிழையா நன்மொழி, பிழை தராமல் பிழையில்லாத நல்ல மொழியை பேச வேண்டும், நன்மொழி பேச வேண்டும். அது மட்டுமல்ல, பொய்மொழி கொடுஞ்சொல். பொய்யா ஒரு வார்த்தை சொன்னாலே அது கொடுஞ்சொல். இன்னைக்கு நம்மலாம் சொல்லியிருக்கோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகமே புடைபெயர்ந்தாலும், இந்த உலகமே பிறழ்ந்து போனாலும், இந்த உலகமே அழிந்து போனாலும் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது என்பதை இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. என் அன்பு மாணவ செல்வங்களே, சங்க இலக்கியங்கள் காட்டிய அறங்கள் அத்தனையும் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினராகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவுடைய விதிமுறைகளை சொல்லித் தந்திருக்கு சங்ககால இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் ஒரு மனிதன் இப்படித்தான் அறவாழ்வு வாழ வேண்டும் என்பதை நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறது. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரமானது. அடுத்தவன் சொல்ல கேட்கறதல்ல, தாமே சிந்திக்க வேண்டும். தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரமானது. இதை செய்ய இதை நல்லதை செய் அப்படின்னு சொல்லி இடித்துரைப்பது தேர்ட் கிளாஸ். அடுத்து பாருங்க, சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் இரண்டாம் தரமானது. இது செஞ்சால் நன்மையா, இது பாவம், ஒருத்தன் உதவி கேட்குறான், உதவி செய்யும், அப்படி தானே சிந்தித்து செயல்படுவது இரண்டாம் தரமானது. அது மட்டுமல்ல, இயல்பாகவே அறியும் அறம் முதல் தரமானது. பிறப்பிலே வரணும். நான் முதலில் சொன்னோம்ல, உதவி ஒரு ஆளுக்கு அந்த அற செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தள்ளுவதல்ல, சிந்திக்கக்கூடாது, கேட்டவுடன் இருப்பதை. அன்னைக்கு அந்த பேகனும் பாரியும் சிந்தித்திருந்தான் என்று சொன்னால் முல்லைக்கு தேர் கொடுத்திருப்பானா? மயிலுக்கு போர்வை கொடுத்திருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சிருப்பான்னு வைங்க, ஐயோ இந்த நம்ம தேரை விட்டுட்டு போகிறோம், தங்க தேரலாம், நம்ம இப்படி விட்டுட்டு போனா சரியாகுமா அப்படி அவன் சிந்திச்சானா? சிந்திக்கலை. அது இயல்பிலே, அவன் பிறப்பிலே அவனோடு உடம்போடு ஒட்டிய குணம். அப்படியே தேரை விட்டான், முல்லை கூடிய தூக்கி போட்டான், நடந்து போயிட்டே இருந்தான். மயிலுக்கு பார்த்தான், போர்வை எடுத்தான், போத்துனா திரும்பிய பக்கம் போயிட்டே இருந்தான். மடமைத்தனமாக இருந்தாலும் அதுதான் முதல் தரம். அந்த முதல்வர்களாக சங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே சங்க தமிழனை அடியொற்றி, சங்க இலக்கியங்களை அடியொற்றி, அவர்களுடைய வாழ்வியலை பின்பற்றி வாழக்கூடிய இன்றைய தமிழர்களாகிய நாமும் அதை நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் நம் வாழ்வு சிறக்கும். இந்த உலகத்திற்கு முன்மாதிரி உள்ளவர்களாக தமிழர்கள் இருப்பார்கள். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு, அமிழ்தும் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.